கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய ஜபத்திற்கும் உங்களுடைய வேண்டுதலுக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார்? வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. நாம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவோம்? ஜெபம் செய்வோம். சோத்திரிக்கு நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, கிருபை நிறைந்த மகா இரக்கமுள்ள எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, பேசுகிறது நீங்கள் அல்ல, இது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை என்று சொன்னீர். என் தகப்பனே, மனுஷனுடைய சுய கற்பனைகளை போதனையாக்கி உபதேசங்களாய் போதிக்காதபடிக்கு ஜீவனுள்ள வார்த்தை என்னவோ எங்களோடு இடைபெடுமப்பா, எங்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில அநேக உபத்திரம், கஷ்டம், கண்ணீர், யாகலம், சஞ்சலம், நோய், இது சகலமும் நமக்குள்ள என்ன பண்ணுதான்? ஆளுகை செய்கிறது. தரித்திரமும் நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணுது? ஆளுகை செய்கிறது. அப்ப இதிலிருந்து ஏன் விடுதலையை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு நமக்கு ஒரு தடை என்று நாம் அறிவோமானால், இங்க வேதம் சொல்லுகிறது, தேவனை அறிகிற அறிவு முதலாவது நமக்கு வேணுமோ. இயேசு கிறிஸ்து யார் என்பதை குறித்து நமக்கு அறிகிற அறிவு வேணும். அதனால்தான் பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை நாம் வாசிப்போவனால், அங்க வேதம் சொல்லுகிறது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுவீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே. இந்த தேவனுடைய திருவசனம் தான் அவரை குறித்து நமக்கு சாட்சி கொடுக்கிறது. அப்போ தேவனை நாம் அறிகிற அறிவு நம்மிடத்தில் காணப்படுமானால், நாம் தேவனை குறித்து எப்பொழுது நாம் சிந்திப்போமானால், என் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்க்கையில நடக்கிற அநேக கஷ்டமும், கண்ணீரும், வியாகுலமும், சஞ்சலமும், நீ படுகிற பாடுகளும் உனக்கு லேசா தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32 நாம் வாசிப்போமானால், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பாருங்க, 10 வருஷமா சபைக்கு கடந்து போறோம், சத்தியத்தை இன்னும் அறியல. பாருங்க, அவங்க 40 வருஷமா என்ன பண்றாங்க? சபைக்கு கடந்து போனாங்க, தேவனுடைய திருவசனங்களை தியானித்தாங்க, தேவ வார்த்தைகளை என்ன பண்றாங்க? கேட்கிறாங்க. நீங்க அநேக யூடியூப் சேனல்களிலும் அநேக என்ன பண்றாங்க? செய்திகளை, சத்தியமுள்ள வார்த்தைகளை போடுறாங்க, அதெல்லாம் கேட்டாங்க. ஆனாலும் தேவனை அறிகிற அறிவு அவர்களுக்குள்ள இல்லை. அதனால தான் அவங்களால விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை. தேவனை அறிஞ்சிருக்கிறோம், சத்தியமான வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம், வாரந்தோறும் வசனத்தை என்ன பண்றோம்? கேட்டும், அனுதினமும் இரவும் பகல் வேதத்தை தியானித்திருந்தோம், வசனங்களை கேட்டிருந்தோம். நாம் உணர்வு இல்லாதபடிக்கு, தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடிக்கு, தேவங்கள் ஒரு பற்றுதல் இல்லாதபடிக்கு நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்குதா? வீணா இருக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை அறிகிற அறிவு நமக்கு முதலாவதாக வேண்டும். யார் அவர்? எதற்காக இந்த பூமியில கடந்து வந்தார்? எதற்காக இந்த பூமியில இயேசு கிறிஸ்துவான மனித அவதாரத்தை எடுத்தார்? எதற்காக தன்னுடைய பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினார்? எதற்காக தன் சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார் என்பதை குறித்து நாம அறியணுமா? அதைத்தான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் அவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாய் கிறிஸ்து இயேசுவானவர் நமக்காக சாபமானார். அந்த தெய்வம் நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, நம்முடைய எல்லா துன்மார்க்கத்திற்காக நம்மை நீங்களாக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவானவர் என்னவானாரா? நமக்காக அவர் சாபமானார். அதனால்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் பாருங்க 5ஐ வாசிப்போமானால், அங்க வேதம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். பாருங்க, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் சுகமானோம். ஹல்லேலூயா. ஆணி பாய்ந்த வல்லமை உள்ள கரம், நல்ல சுகபர ஆரோக்கியத்தை கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு அநேக ஊழியக்காரர்கள் நோய்வாய்ப்பட்டு மரித்து போகிறாங்க. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே பீகாரில் ஊழியம் செய்கிற பாருங்க, வினோத்குமார் என்ற ஒரு
வந்தார். அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்ட உடனே நமக்கு மனசு இணைச்சு ஒரு கவலை, ஒரு துக்கம் வந்து விட்டது. அவர் கேட்டார், மற்ற மனுஷர்கள் மரித்து போகிறது போல அதிக வயது கடந்து போய் நான் என்ன பண்ணக்கூடாது? மரித்து போகக்கூடாது ஆண்டவரே. நான் நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையை நான் ருசி பார்த்து நான் மரித்து போகவே கூடாது என் தகப்பனே. 12 சீசர்களை நீர் அறிந்து இந்த 12 சீசர்களையும் உம்மை எப்படி துன்பப்படுத்தி வேதனை உண்டாக்கும்படியான காரியங்களை செய்து சிலுவையிலே நீ ஜீவனை மரணத்துக்காக ஒப்பு கொடுத்தீரோ அந்த பாடுகளை அவர்களும் பட்டாங்க. அவர்களும் ஜீவனை என்ன பண்ணாங்க? சுவிசேஷ ஊழியத்திற்காக தன் ஜீவனையே கொடுத்தாங்க. அதே போல ஆண்டவரே, நான் பீகார் மாநிலத்துக்காக பாருங்க, பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஊழியத்தை செய்கிறேன். தேவனுக்காக நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் என்ன பண்றேன்? ஊழித்து கடந்து போயிருக்கிறேன். என் ஜீவனையும் பாராமல் எனக்கு ஜீவன் போக வேண்டுமானால் பாருங்க, 12 சீசர்கள் எப்படி மரித்தார்களோ அதே மரணத்தை எனக்கு கொடுங்க எனக்கு ஆண்டவரே, எனக்கு அது போதும். சொல்ல முடியுமா? அப்படியே மனசுல வந்து ஒரு பக்கம் துக்கம், என் பக்கம் எனக்கு வந்து ஒரு மரண வேதனை. பேர்பட்ட ஒரு மனுஷன் என்ன பண்றாங்க? ஊழியத்தை செய்யறாங்கன்னா நாம எந்த இடத்துல போனாலும் ஒரு கணம். அங்க அப்படி கிடையாது. என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எவ்வளவு நீட்டி கத்தி. அங்க கிராமப்புறத்துல போனீங்கன்னா எல்லாம் கட்டி கையில துப்பாக்கி. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் பகுதியெல்லாம் போனீங்கன்னா, பீகார் பகுதியெல்லாம் போனீங்கன்னா கிராமப்புறத்துல அப்படிதான் இருக்கு. அங்க போனவங்க சொல்றாங்களா, இயேசு கிறிஸ்துவா? யாரு அவரு? நான் வர எலெக்ஷன்ல கண்டிப்பா அவருக்கு தான் ஓட்டு போடுவேன். யார் சொல்றது? அங்க இருக்கிற ஜனங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்துவத்தில் இருந்தாரு, அவர் உங்களுக்காக என்ன பண்ணார்? ஜீவனை கொடுத்தாரு, உங்களுடைய சகல பாவத்தையும் தன் தோளில சுமந்தாரு, என்ன பண்ணாரு? தன் சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தாரு, உங்களுடைய பாவத்திலிருந்து மீட்டு நித்திய ராஜ்யத்திற்கு அவர் கொண்டு போக வரப்போகிறான்னு சொன்னா, அவர் வர சொல்ல வரட்டும், நாங்க அவரை பார்க்கிறோம், ஆனா அவருக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம், அந்த கட்சிக்கு தான் என்ன பண்ணுவோம். 2025 வருஷம், இந்த 2025 வருஷத்துல இன்னும் சுவிசேஷம் சத்தியம் அநேக ஆத்மாக்களுக்கு என்ன போல கடந்து போகல. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, வேதத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்க, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானத்தை கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் முடிவு வரும். இயேசு கிறிஸ்து எப்பொழுது இந்த பூமிக்கு வருவார்? ஒன்று பூமியில பரிசுத்தம் உண்டாக்கப்பட வேண்டும். இந்த பரிசுத்தம் உண்டாக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் சத்தியத்தை சகல ஜாதி ஜனங்களுக்கும் அறிவிக்கப்படணும். எப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் வரும்? உலகம் முழுவதும் சத்தியத்தை அறிவிக்கப்படும் போதுதான், சுவிசேஷம் கடந்து போகும் போதுதான் முடிவு வரும். இன்னமும் அநேகருக்கு சத்தியத்தை அறியக்கூடாதபடிக்கு அநேக மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து யாரு, அவர் எதற்காக அந்த பூமியில வந்தான்னு அறியாமல் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. நாமும் அதே ஒரு அநேக கிறிஸ்தவர்களும் நாங்க சத்தியத்தை அறிந்தோன்னு சொல்றாங்க, தேவ வார்த்தைகளை தெரிந்தோன்னு சொல்றாங்க, சபைகளுக்கு கடந்து போறாங்க, வார்த்தைகளை கேட்கிறாங்க. ஒரு தழும்புகளால குணமானமா வார்த்தை சொல்லிச்சு, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் அல்ல, ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை. பாருங்க, 38 வருஷமா ஒருத்தர் படுகையில கிடக்கிறான். எத்தனை வருஷமா? 38 வருஷமா இருக்கிறான். எழுந்து நடக்கவே முடியல. வாசிப்போம், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. எனக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலுக்கு அருகே இருந்தது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புகள் உடையவர்கள் முதலான வியாதிஸ்தக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று பாருங்க, தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியாப்பட்ட சபை அந்த சபை மாறணும்.
எப்படியாப்பட்ட சபையா? இந்த சபையானது அங்க பாருங்க, எருசலேம்ல ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. அந்த மண்டபம் எப்படி இருக்கா? 5 மண்டபங்கள் இருக்கான். அந்த மண்டபத்துல வந்து படுத்துக்குவாங்களாம். ஏன் படுத்துக்குவாங்க? அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல வந்து தேவதூதர் என்ன பண்ணுவாரோ கலக்குவார். கலங்கும் போது அந்த இடம் குளம் பாருங்க, கலங்கும் போது அதுல யாரு போய் முன்ன இறங்குறாங்களோ அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? வியாதி வந்து குணமாயிடும். இந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அநேக ஜாதி ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த இடத்துல மண்டபத்தில் வந்து படுத்து நின்றாங்க. நான் ஏசப்பா கிட்ட தான் விசுவாசித்தேன். நான் தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் கேட்டேன். எங்கிட்ட வீட்டில் என்ன சொல்லுவாங்க, என்ன மாமா நீ எப்போ பாரு பண்டடி சர்க்கிளில் இடத்த கேட்குற? பண்டடி சர்க்கிளில் எங்கே உங்களுக்கு அப்படியேப்பட்ட சர்ச்சி இடமே கிடையாது. அந்த அப்படியேப்பட்ட இடமும் இல்லையே. பாருங்க, பெங்களூர்ல அதுவும் கர்நாடகாவில் ஸ்ரீராம்புரம் சொன்னா தெரியாத ஊர் ஒருத்தர் கூட கிடையாது கர்நாடகா பட்டணத்தில். அதிலும் குறிப்பா ஸ்ரீராம்புரத்தில் பண்டடி சர்க்கிள்னு சொன்னா தெரியாத ஆளு யாரும் இல்லை. நம்ம தேவ சமூகத்தில் ஜெபிச்சோம். இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய எழுப்புதல் வேணும். பாருங்க, சத்தியத்துக்கு சாட்சியுள்ள ஒரு சபை எழும்பணும். உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு சபை எழும்பணும். தேவனுக்காக தன்னைத்தானே வெறுத்து அனுதினம் அவருடைய சிலுவையை சுமந்து வருகிற ஒரு சபை எழும்பணும். தேவனுக்காக தேவ நாமத்தின் கடைசி நாட்களிலே சத்தியத்தை மாத்திரம் வெளிப்படுத்துகிற ஒரு சபை எழும்பணும். இந்த ஸ்தலத்தை அநேக ஆத்மாக்களை கொண்டு வரணும். மரித்தோர்கள் உயிரோடு எழும்பணும். கண்ணில்லாத குருடனுக்கு கண் பார்வை கிடைக்கணும். சப்பானிகள் எழுந்து நடக்கணும். முடவர்கள் எழுந்து நடக்கணும். ஹல்லேலூயா! மரித்தோர் உயிரோடு எழும்பணும். ஆண்டவரே, உண்மையும் உத்தமமாய் இந்த ஊழியத்தை நான் செய்தால், பண ஆசை பொருளாசைகளை வெறுத்து நீ செய்த அதே ஊழியத்தை செய்தால் இந்த ஊழியத்தை நீங்க கொடுங்க. முந்தி மற்ற ஊழியக்காரர்களைப் போல பணாசு பொருளாசுகளை தன் இருதயத்திலே கொண்டு என் பிள்ளைகளுக்காக நான் இந்த காணிக்கையிலும் தசம பாகத்திலும் சொத்துக்களை சேர்த்து வைப்பேனானால் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்காதீங்க. நீங்க எப்படி செய்தீர்கள் அதே ஊழியத்தை எனக்கு கொடுத்தால் ஆண்டவரே அந்த ஊழியத்துக்கு நான் வரேன், இல்லை என்றால் நான் வரலை என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் ஒரு பொறுத்தலையோடு ஜெபம் பண்ணேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். நம்முடைய இருதயத்தின் வாஞ்சைகளை அறிந்தார். இந்த பண்டட்டி சர்க்கிள் பகுதியிலே என் தேவனாகிய கர்த்தர் ஜீசஸ் கிரைஸ்ட் ரெடிம்ஸ் ஃப்ரம் ஆல் சின் மினிஸ்ட்ரி கர்த்தர் கொடுத்தார். எந்த இடத்துல வந்தாங்க? எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டுவாசல் அருகே இருந்தது. இந்த ஸ்ரீராம்புரம் பகுதியிலே தேவனுக்காக உண்மையும் உத்தமம் உள்ள ஒரு சபை எழும்பினது. அந்த சபைக்கு நாம் கடந்து போகும்போது அவன் எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும், அவன் என்ன மாதிரி பாவத்தை செய்திருந்தாலும் அவன் பாவங்களை மன்னிப்பதற்கு என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய பரிசுத்தமுள்ள ரத்தம் சகல பாவங்கள் என்று கழுவி பரிசுத்தப்படுத்துவதற்கு அந்த பெதஸ்தா குளத்தை போல என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தை எடுத்து கர்த்தர் பயன்படுத்த வேண்டும். அவங்க எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களா இருக்கட்டுமே, அவர்கள் எப்பேற்பட்ட பாவ அக்கிரம கட்டுகளை விடுந்து நடக்கிற பிள்ளைகளா இருக்கட்டும், தரித்திரம், கஷ்டம், கண்ணீர், உபத்திரம், வியாகுலங்கள், சஞ்சலங்கள் என்ன காரியத்தில் அவர்கள் உபத்திரப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலையை என் தேவனாகிய கர்த்தர் அவருடைய நாம மகிமைக்காக என்ன பண்ணணும்? இந்த இடத்துல கர்த்தர் வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா! காரணம் என்ன? அங்கே வேதம் சொல்லுகிறது, முதலாவது யார் முந்தி அந்த குளத்திலே இறங்குகிறார்களோ அவர்களுக்கு ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை. ஹல்லேலூயா! வாசிப்போம். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்திலே இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதிலே இறங்குகிறார்களோ அவன் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவனாக இருந்தாலும் சொஸ்தமாவான். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! எப்பேற்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, இந்த தேவ சமூகத்தில் அவர் கடந்து வரும்போது நிச்சயமாகவே என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பரிபூர்ணமான ஒரு விடுதலை, பரிபூர்ணமான ஒரு சுகத்தை தர வேண்டும். காரணம் என்ன? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53 நாம் வாசித்தது போல
9:5 வாசித்தது போல அவருடைய தடுப்புகளாலே நாம் சுகமானோம். ஹல்லேலூயா. யோவான் எழுதின சுவிசேஷம் 8:32 வாசிக்கிறது போல சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அவங்க எப்பேற்பட்ட வியாதியோடு இருந்தாலும் சரி, அவர்கள் எப்பேற்பட்ட மரண போராட்டத்தில் கடந்து வந்தாலும் சரி, என் தேவனாகிய கர்த்தர் லாசரு மரித்து 4 நாட்கள் ஆகின பிறகு அவன் சரீரம் ஆத்மம் எடுத்து போய் இருக்கும் என்று சொல்லி அநேகர் அவர்கள் அவனை குறித்து விசுவாசித்தார்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை நம்பிக்கை வந்து என் பிதாவாகிய தேவன் அவனுக்கு மறுபடியும் என்னப்படுவார், புது ஜீவனை கொடுப்பார் என்று சொல்லி லாசருவே எழுந்து வெளியே வா என்று சொன்னபோது அவனுக்கு ஒரு புது ஜீவன் உண்டாக்கப்பட்டது. அந்த ஜீவனை கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அந்த தெய்வத்தை நாம் விசுவாசிப்போம். ஹல்லேலூயா. அதான் பாருங்க, வேதம் சொல்லுகிறது 38 வருஷமாய் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். நீங்கள் அப்படித்தான் 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, என்ன இல்ல, என் வாழ்க்கை ஒரு விடுதலையே இல்லை. நான் கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்றேன், வாரந்தோறும் சபைக்கு கடந்து போறேன், அநேக இடங்களில் நடக்கிற கன்வென்ஷன் கூட்டத்தில் கலந்து கொள்ளுகிறேன், அதே போல விடுதலை உபவாச கூட்டத்தில் நான் கலந்து கொள்ளுகிறேன், அங்கங்க நடத்துகிற ஒவ்வொரு மீட்டிங்ல போய் என்ன பண்றேன், வார்த்தைகளை சத்தியத்தை பேசுகிற இடங்களில் போய் என்ன பண்ற, சத்திய வார்த்தைகளை கேட்கிறேன். ஆனாலும் என் வாழ்க்கையில ஒரு விடுதலை இல்லை, என் வாழ்க்கையில ஒரு பரிபூர்ணமான விடுதலை இல்லை. என் நோய் குணமாக்கப்படல, என் கஷ்டம் தீரல, என் கண்ணீர் மாறல, என் வியாகுலங்கள் சஞ்சலங்கள் மாறல. நான் ஒவ்வொரு நாளும் என் படுக்கையை கண்ணீராய் நினைக்கிறேனே, என் தகப்பனே ஏன் எனக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை இல்லை என்று சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோமோ, கலக்கத்தோடு துக்கத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு சஞ்சலத்தோடு தன் படுக்கையை கண்ணீராய் நினைக்கிறோமா. அதே போல 38 வருஷமா எழுந்து என்ன பண்ண முடியல, நடக்கவே முடியல அவனால. பாருங்க, தேவதூதர் கலக்கிற உடனே யாராவது என்ன பண்ணிடுறாங்க, முந்தி இறங்கிடுறாங்க. இவன் இறங்கி என்ன பண்ண முடியாது, ஓட முடியல, அவனால எழுந்து நடக்க முடியல. முடவன் உங்க வாழ்க்கையில அப்படிதான் இருக்கு. நான் ஜெபித்தா என் கர்த்தர் என்ன பண்ணுவாரு, எனக்கு ஒரு சிறையிருப்பை மீட்டுக் கொள்வார். ஜெபம் செய்ய முடியல, என்ன பண்றோம், உடல்ல ஒரு சோர்வை, வார்த்தை கேட்கிற வாரந்தோறும் வார்த்தை கேட்டு நான் இந்த வார்த்தையின் பிரகாரமா நான் நடப்பேன், இந்த சத்திய வார்த்தை என்ன பண்ணுவேன், கை கொண்டு நடப்பேன் அப்படி நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொறுத்தனையோடு கடந்து போகும். இரவும் பகலும் வேதத்தை நம்மளால தியானிக்க முடியல, அவருடைய சமூகத்தில் உங்களால போய் உட்கார முடியல, தேவனை கண்ணோக்கி உங்களால பார்க்க முடியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன் உபத்திரத்தையும் கண்ணீரையும் வியாகுலத்தையும் சஞ்சலங்களையும் உன் இருதயத்தில் காணப்படுகிற சகல பாரங்களை அறிந்திருக்கிற என் பரமபிதாவாகிய தேவன் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். அந்த 38 வருஷமாய் படுக்கையில கிடந்தவனை எப்படி இயேசு கிறிஸ்துவானவர் கண்டாரோ அதே போலத்தான் உன்னையே காண்கிறார். ஆண்டவரே, என்னால ஜெபிக்க முடியல, ஆண்டவரே நான் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்ன பண்ண முடியல, என்னால ஜெபம் செய்ய முடியல. என் உபத்திரத்தையும் கண்ணீரை நான் நினைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு நான் கடந்து வரணும்னு நினைக்கிறேன், ஆனாலும் என்ன பண்ண முடியல, என்னால எழுந்து நடந்து வர முடியல. எனக்குள்ள ஒரு மரண போராட்டம், நான் இருப்பதை பார்க்கல மறித்து போவதே நலமாய் இருக்கும். ஆண்டவரே ஒரு விஷயம் எனக்காக மனம் இறங்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் நாமத்தை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்த வேண்டுமானால் உன் ஆபத்து காலத்துல யாரை நோக்கி கூப்பிடணுமா, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. உன் கண்ணீருக்கும் வியாகுலத்துக்கும் சஞ்சலங்களுக்கும் என்ன பண்றாரா, பதில் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிதான் கூப்பிட்டான். 38 வருஷமா முடமை அங்க என்ன பண்றான், அந்த மண்டபத்திலே படுத்துன்னு கிடக்கிறான். ஆண்டவர் நோக்கி பார்க்கிறான், என்னால எழுந்து நடக்கவே முடியுது ஆண்டவர், இந்த குளத்துல போய் இறங்கணும்னு நான் நினைக்கிறேன், யாராவது முதல்ல போய் முந்தி இறங்கிடுறாங்களே, எனக்கு யார் விடுதலை கொடுப்பாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு கடந்து வரார். எங்க வரார் வாசிப்போம். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமா வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார்.
அல்லேலூயா. இயேசு கேட்கிறாரு, நீ சொஸ்தமாக வேண்டுமா? நீ சொஸ்தமாக வேண்டுமா? அவன் என்ன சொல்றான் நெக்ஸ்ட்? அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே தண்ணீர் கலக்கப்படும் போது பாருங்க, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. தான் போகிறதுக்குள்ளே பாருங்க, வேற ஒருவன் என்ன பண்றான்? எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் வியாகுலம், என் சஞ்சலம், எனக்கு கண்ணீர், எனக்கு எப்படி இருக்கு? என் இருதயம் அப்படியே ஒடுங்கி போயிருக்குது. ஆண்டவரே, நான் எப்படியாவது போய் இறங்கணும்னு நான் நினைக்கிறேன். எவனாவது ஒருத்தர் என்ன பண்ணிடுறான்? இறங்குற. நாமளும் அப்படிதான் இருக்கு. நான் எப்படியாவது இந்த வாரம் சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறேன், வர முடியும். நான் தேவனை துதித்து அப்படி நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும் நான் நினைக்கிறேன். என்னால் என்ன பண்ண முடியல? துதிக்க முடியல. என் உபத்திரமும், என் கண்ணீரும், என் வியாகுலமும், என் சஞ்சலம், எனக்கு வந்திருக்கிற சகல காரியமும் என் இருதயத்தை என்ன பண்ணுது? ஒடுக்குது. ஆண்டவரே, நீங்க எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. ஏன் தேவனை அறிந்த பிறகு ஏன் உபத்திரமும் கண்ணீர்? நான் அடிக்கடி சபையில கேட்கிற வார்த்தை இதுதான். அநேக ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, விசுவாசிகளாக இருந்தாலும் கேட்கிற காரியம் இது ஒன்னே ஒண்ணுதான். நீங்க தேவனை அறிவதற்கு முன்பாக தரித்திரம், நீங்கள் கர்த்தரை அறிவதற்கு முன்பாக கஷ்டம், கண்ணீர், வியாகுலம், சஞ்சலம். ஆனாலும் தேவனை அறிந்த பிறகு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, பாரம்பரிய கிறிஸ்தவங்க ஏன் உன்னுடைய உபத்திரமும் கண்ணீரும் வியாகுலங்களும் சஞ்சலங்களும் உன்னுடைய கடன் பாரமும் ஏன் நீங்கள? சொல்லுங்க. சத்தியத்தை அறிகிற அறிவில்லை, தேவனை தேடுகிற உணர்வில்லை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை. அவரை நோக்கி நீங்க பார்க்கல, அவரை நோக்கி கண்ணீர் வடிக்கல. ஆனா நாம என்ன பண்றோம்? என் உபத்திரம் நீங்கல, ஏன் கஷ்டம் நீங்கல, ஓடி ஓடி போய் யார்கிட்ட என்ன பண்றோம்? மனுஷரிடத்துல சொல்றோம். வேதம் சொல்லுமா, நாசின சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிறோம், கர்த்தர் பற்றுதலாய் இருப்பதே நலம், அவரே பற்றி இருக்கணுமா? அல்லேலூயா. வாசிப்பு. இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அப்படிதான் நடக்கிறோம். நமக்கு வருகிற உபத்திரத்துல போய் படுத்து நடக்கிறோம். நமக்கு வருகிற கஷ்ட கண்ணீர்ல போய் என்ன பண்ணுகிறோம்? சோர்ந்து போய் விழுந்து நடக்கிறோம். எழுந்து நடக்க முடியல, எழுந்து ஒரு வேலையை செய்ய முடியல. மன துக்கம், மன வேதனை. நேற்று தினத்துல ஒரு வீட்டுக்கு நாங்க கடந்து போயிருந்தோம். ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஜெபிக்க முடியல. காலையில எழுந்து வேதத்தை வாசிக்கணும்னு நினைக்கிறோம், வாசிக்க முடியல. சபைக்கு வரணும்னு நினைக்கிறோம், வர முடியல. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துக்கமா இருக்கு, மன வேதனையா இருக்குது பிரதர். நாங்க படுற வேதனையும், நாங்க படுற துக்கமும் எப்படி இருக்கு? மனசுக்கு பெரிய சஞ்சல வருத்தமா இருக்குது பிரதர். நாங்க எப்படியாவது சபைக்கு கடந்து வரணும்னு நினைக்கிறோம் பிரதர், வரவே முடியல. என்ன பண்ணுறதுனே தெரியல பிரதர். ஹல்லேலூயா. உனக்கு வருகிற பலவீனத்துல, உனக்கு வருகிற உபத்திரத்துல நீ தேவனை தேடாமல் போவீரானா உன் இருதயம் குன்றி போயிடும். ஹல்லேலூயா. இது உள்ளத்திரயங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனாகிய கர்த்தர், அவரை நோக்கி ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி நீ கூப்பிடு. அவர் கர்த்தர் நிச்சயமாகவே உனக்கு விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அந்த முடவன் பாருங்க, அவனால எழுந்து நடக்க முடியல, அவனால குளத்திலே போய் குளிக்கவே முடியல. குளிக்காதே ஒரு காரியத்தை பண்ணிட்டார். நீ எழுந்து என்ன பண்ணு? இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு பாருங்க, அவன் நடந்து போயிட்டான். தன் படுக்கை எடுத்துக்கிட்டான். அவன் என்ன பண்ணான்? நடந்து போனான். ஏன் நம்மளால நடக்க முடியல? ஏன் நம்முடைய கை கால்கள்லாம் ஏன் குறுகி போய் உக்காந்து கிடக்குது, முடங்கி போய் ஏன் உக்காந்து கிடக்குது? ஆபத்து காலத்துல போய் என்ன பண்ணு? அப்புறம் நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவர் யாரு? எப்பேற்பட்ட தேவன் அவர்! அவர் எப்பேற்பட்ட தேவன்! அதான் வேதம் சொல்லுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க, அது உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும். என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகள் அவைகளே.
அவரை அறிஞ்சால் மாத்திரம்தாங்க நீங்க சாட்சியா நிக்க முடியும். நீங்க ஏன் அநேகருடைய கடன் பாரம் ஏன் தேர்ல தெரியுமா? சம்பாதிக்கிற சம்பாதியம் ஒத்தல் பையில போடுகிறது போல இருக்கு. வட்டி கடனுக்கு கடந்து போகுது. ஏன்? உன் சம்பாதியத்தை நீ கையின் பிரயாசத்தை நீதான் புசிக்கணும், நீதான் அனுபவிக்கணும். மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது? அந்நியர்கள் ஒரு நாள் அதை புசிக்கவே கூடாது. ஏன்? தேவனை நம்ம தேடல. ஏன்? உன் கண்ணீருக்கு பதில் இல்லை. வேதத்தில் உண்மையாய் தம்மை நோக்கி பார்க்கிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையா தேடல. அவன் உண்மையா தேடினான்னா ஃபர்ஸ்ட்லயே அவனுக்கு என்ன ஆயிட்டு இருக்கான்? சுகம் கிடைச்சிருக்கும். 38 வருஷமா எப்படி இருந்தான்? கர்த்தரை தேடல. ஏன் தேட தெரியுமா? அவன் உடம்பா இருந்தவொடனே அந்த ஆட்டு வாசலுக்கு வந்து இருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? மண்டபத்துக்கு வந்திருக்கிறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? ஒருத்த முடம் பத்துன்னு கிடக்குறான்டா, அவனுக்கு என்ன திரும்பலாம்? ஆகாரம் திரும்பலாம், அவனுக்கு ஏதாவது எடுத்து போய் கொடுக்கலாம். இவன் சுகபோகமாக படுத்தத்துலேருந்தே என்ன பண்ணியிருப்பான்? எல்லாம் வாங்கி சாப்பிட்டு வந்துருப்பான், எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு வந்துருப்பான். ஆனால் 38 வருஷம் விட்டவொடனே அவனுக்கு ஒரு உணர்வு வருது. நாமளும் நடந்தால் நல்லா தானே இருக்கும். நாமளும் நடந்தா நீங்க அப்படிதான். நீங்க அநேகருடைய விசுவாசனுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கு. 10 வருஷம் ஆகிடணும்னு எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வாங்கல. நேற்று தான் வந்தாங்கடா அவங்க, இப்போதான் சர்ச்சுக்கு வந்தாங்க. அவங்க எப்படி ஆசீர்வாதமா எப்படி இருக்கிறாங்க பார்த்தியா? எங்களை ஒரு நேரத்தில் அப்படிதான் சொன்னாங்க. வர சொல்ல பிச்சைக்கார போல வந்தாங்க. நீங்க எப்படி ஆயிட்டாங்க பார்த்தியா? பிச்சைக்கார போல வந்தாங்க. சாப்பாட்டுக்கு தரிதரம், போட்டுக்கு வஸ்திரம் அதை கீஞ்சு போன பேண்ட் போட்டு வந்தாங்க. அவன் மனைவியில சுருங்கி போன புடவை கட்டிட்டு வந்தாங்க. போட்டுக்கிறதுக்கு வஸ்திரம் யாரோ கொடுத்த துணிகளை போட்டு வச்சுங்க, அவங்க பிள்ளைங்களாம் போட்டுன்னு வந்தாங்க. இன்னைக்கு அவங்க எப்படி ஆயிட்டாங்க? பணக்கார ஆயிட்டாங்க. ஹல்லேலூயா. தரிதரத்தை மாற்றுகிறதற்கு வல்லமை உள்ள தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஐஸ்வர்யத்தில் மகத்துவம் உள்ளவரா? அந்த ஐஸ்வர்யத்தில் மகத்துவம் உள்ள தெய்வம் தான் எனக்கு தாயாகவும் தகப்பனுமாக தெய்வமா இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உண்டாக்குற சர்வ வல்லமை உள்ள தேவன், உலகத்தில் இருக்கிற சகல ஜாதி ஜனங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்த என் தேவனாகிய கர்த்தர், அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். என்னை கைவிடுவாரா? அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லை. இந்நாள் வரைக்கும் அநேக ஜாதி ஜனங்க மனுஷரை நம்பிதான் ஓடுறாங்க. மனுஷன் மேல ஒரு நம்பிக்கை. மனுஷன் மேல எப்படி இருக்கு? அவங்க சொன்னா கேட்பாங்களா? இவங்க சொன்னா மனம் திரும்பிடுவாங்களா? இவங்க கிட்ட போய் பணத்தை கேட்டா கொடுப்பாங்களா? இவங்க கிட்ட போய் ஏதாவது பேசினா ஏதோ ஒரு ஆதாயம் நமக்கு கிடைக்குமா? அவலட்சணமான ஆதாயத்துக்காக ஒருவன் தேவனை தேடுகிறான் என்றால் அவனை போல இந்த உலகத்திலே பரிதபிக்கப்பட்ட மனுஷன் பூமியில ஒருவனும் இல்லை. ஆனா நாட்கள் போன வாரம் கேட்டோம், எஜமானுடைய கையை யார் நோக்கி இருக்குத்தான்? வேலைக்காரி நோக்கி இருக்கிறாள். யாரை நோக்கி இருக்கிறா? எஜமானுடைய கையை நோக்கி இருக்கிறாளாம். ஆனா உன் கண்கள் யாரை நோக்கி இருக்கணும்? பிதாவாகிய தேவனை இயேசு கிறிஸ்துவே நோக்கி இருந்து பாருங்க, ஒரு நன்மையை குறைபடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க அவன் என்ன பண்றான்? 19 வாசிங்களேன். அப்பொழுது இயேசு அவரை நோக்கி, மெய்யாகவே மெய்யாகவே பாருங்க நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் குமாரன் காண்கின்றது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமதமாய் செய்ய மாட்டார். அவர் எவர்களை செய்கிறாரோ அவர்களையே குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் குமாரனிடத்தில் அன்பாயிருந்து தாம் செய்தவைகளை எல்லாம் அவருக்கு காண்பிக்கிறார். நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகள் அவருக்கு காண்பித்தார். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவனை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுறதுல தெரியுங்களா? அநேக வியாதி உள்ளவர்கள் தான் இருந்தாங்க அந்த இடத்துல. ஆனா அவனை மாத்திரம் ஏன் போய் தொட்டாரு? கடந்த நாட்கள் ஒரு வீட்டுக்கு அப்படிதான் போனோம்.
இல்லாண்டவரே நான் போக மாட்டேன் ஆண்டவரே, வணங்க கழுத்துள்ள ஜனங்க. நான் போய் எவ்வளோ சத்தியத்தை சொல்கிறேன், சத்தியத்தை சொன்னாங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. மரண போராட்டம் அந்த பாப்பாவுக்கு, கேன்சர் வந்துட்டு இன்னைக்கு நாளைக்குன்னு உயிர் ஊசலாடின்னு இருக்கு. நான் போக மாட்டேன் ஆண்டவரே. போய் எத்தனை பேருக்கு நம்ம சொல்லி சொல்லி கூட வரவே மாட்டேங்கிறாங்க. நீ அற்புதத்தை பண்ணுறியான்னு கேட்டாரா? நீ அற்புதத்தை செய்யறியா? சகலத்தை நீ பார்க்குறியா? நீ போக மாட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் சொல்கிற வேலை செய்யறா மூடிக்கணும். வாய் மூடி ஆண்டவர் நீ சொன்ன நான் செய்கிற ஆண்டவர் அப்படியே என்ன பண்ண கடந்து போகணும். சத்தியத்தை சொல்லணும். ஒரு வார்த்தை கர்த்தர் பேசினார். லட்சக்கணக்கான பேர் இருக்கட்டும், ஆயிரக்கணக்கான பேர் இருக்கட்டும். பாருங்க, வேதத்தில் நம்ம அநேக காரியங்களை என்ன பண்ணுறது சிஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார். நீங்க என்ன சொன்னார் பார்த்தீங்களா? அந்த வசனத்தில் இந்த வசனம் எங்க இருக்குதுன்னு நான் நினைச்சேன். நீங்க கர்த்தர் அந்த காரியத்தை வெளிப்படுத்தினார். அந்த வசனத்தை வாசிங்களா, லாஸ்ட் வசனம் 21. பிதாவானவர் பாருங்க, மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை, அவருக்கு யார் சித்தம் உள்ளவர்களோ அவர்களை அவர் உயிர்ப்பிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். காரணம் பார்வை, ஏன் அவங்க விழுந்து போனாங்க, ஏன் தேவனை விட்டு பின்மாறி போனாங்க, ஏன் சத்தியத்தை அறிந்தார்கள் தானே, அநேக ஆசீர்வாதத்தை பெற்றார்கள் தானே, ஏன் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, தேவனை விட்டு பிரிந்து போனாங்க. வேதம் சொல்லுது தமக்கு யார் சித்தம் உள்ளவர்களோ அவர்களை, வேதம் சொல்லுகிறது அவர் உயிர்ப்பிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உன் உள்ளான ஆத்மா மரித்த நிலையிலே கிடந்தாலும், உன் உள்ளான ஆத்மா தேவனை விட்டு நீ தூர கடந்து போனாலும் உன் ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர்தான் பிதாவாகிய தேவன், அவர்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவருடைய சித்தத்திற்கு நீங்க ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவரே நான் பண்ணிட்டு தப்பு தான், நீங்க என்ன தெரியுங்க அதன் பிரகாரம் செய்யறான்னு ஓடணும். காரணம் என்ன? 1000 பேர் இருந்தாலும் அதில் ஒருவரை உயிர்ப்பிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஏன் பாருங்க, மனுஷர் கைவிட்டுட்டாங்க, டாக்டர் கைவிட்டுட்டாங்க. ஆனாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், மரித்தோரை உயிர்த்தெழுப்பதற்கு பிதாவாகிய தேவனுக்கு இருந்த அந்த அதே வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தது. அந்த இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அதே வல்லமை தான் உண்மையும் உத்தமமாய் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரனோட கர்த்தர் என்ன பண்றாராம், செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஏன் இந்த சபையில் அது நடக்கக்கூடாது? உண்மையாய் செய்வோம். கடந்த நாட்களில் ஒரு காரியத்தை பொறுத்தனை பண்ணி இருக்கிறேன். ஆண்டவருக்கு சுத்தமானா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அது பல கோடி. ஆண்டவரே எனக்கு அந்த காரியம் கிடைச்சிருச்சுன்னா ஃபுல்லா ட்ரஸ்ட்டுக்கு தான். பெரிய சர்ச் இந்த இடத்துல கட்டி ஆண்டவருக்காக வருகை மட்டும் ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஊழியம். அதுல இருந்து ஒரே ஒரு பைசா கூட நான் தொடவே கூடாது ஆண்டவரே. அப்படி சுத்தமான அந்த காரியத்தை நீங்க வாக்கி செய்யுங்க. வரவங்க மரித்தோர் என்ன பண்ணணும், உயிர் எழும்பணும். அப்படியாப்பட்ட ஊழியக்காரர்களை சபையில எழுப்பணும். சகலமாக அனுபவத்துக்கு எல்லாம் கொடுக்க சொல்ல பாருங்க. 3 வேளை சாப்பாடு போட்டுக்கிற வஸ்திரமும் வெளியில எங்கேயாவது போறதுக்கு நல்ல ஒரு காரம் கொடுத்தாருன்னா, தங்கத்துக்கு ஒரு வீடு கொடுத்தாரு, எதோட எனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்க அந்த காரியத்தை எனக்கு வாய்க்க செய்யுங்க. அதனால எனக்கு ஒரே ஒரு பைசா கூட எனக்கு தேவையில்லை. மொத்த ஊழியத்துக்காகவே அது என் கையின் பிரயாசத்துல வரத்தா இருக்கணும். அது கர்த்தருக்காகவே இருக்கணும். கர்த்தர் நிச்சயமாகவே இந்த கர்நாடகா பட்டணத்தில், இந்த பெங்களூர் பட்டணத்தில், சிரம்பத்தில் கர்த்தர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதேவன் உண்மையும் உத்தமமுள்ள ஒரு சபையை எழுப்புவார். நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். மரித்தோரை கர்த்தர் நிச்சயமாக உயிர்த்தெழ செய்வார். வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாத தேவன். உங்க வாழ்க்கையிலும் இப்படியாப்பட்ட ஒரு காரியம் இருக்கா? உபத்திரம், கண்ணீர், வியாகுல, சஞ்சலங்கள் இருக்கா? மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றின தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அவருடைய சித்தத்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. இன்னும் தேவனை அறிகிற அறிவு நமக்கு இல்லை. அதனால தான் உட்காந்து என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது மூலையில் உட்காந்து அழுது நடக்கும். நமக்கு ஏதாவது ஒரு உபத்திரம் வரும்போது கர்த்தரை போய் தேடாம போய் என்ன பண்றோம், கண்ணீரோடு கிடக்கிறோம். ஏதாவது கண்ணீர், வியாகுல, சஞ்சலங்கள் வரும்போது, உங்க வாழ்க்கையில் வருகிற உபத்திரம் வரும்போது எப்படி இருக்கிறோமா? துக்க முகத்தோடு காணப்படுறோம், வேதனையோடு காணப்படுறோம், கண்ணீரோடு இருக்கிறோம். நிந்தைகள், அவமானம் வரும்போது ஓடி போய் என்ன பண்றோம், அதை குறிச்சே சிந்திச்சு இருக்கிறான். வேதம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவன் அவன் பதறான், அவன் திட நம்பிக்கை உள்ளவனாய் இருப்பான். அவன் நம்பிக்கையில் அதற்காக 38 வருஷமா கடந்தான். ஹல்லேலூயா. அப்படி நாமும் மகிமைப்படும் முடியாது. நீங்க கர்த்தருக்குள்ள இருங்க, கர்த்தர் உங்களுக்குள்ள இருப்பார். அதை பாருங்க, மோசையிலிருந்து அநேக பாருங்க கர்த்தர் வல்லமையா எடுத்து பயன்படுத்தின ஒவ்வொரு தீர்க்கதரிசி முதலானவர்களும் பார்த்தீங்கன்னா
கர்த்தர் மேல் ஒரு நம்பிக்கை விசுவாசத்தோடு நடந்தாங்க. ஹல்லேலூயா. அதான் பாருங்க, யோனாவை கர்த்தர் சொல்றாரு, போட போய் என்ன பண்ணு, நினிவேவுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவி, சத்தியத்தை சொல்லு. போங்க ஆண்டவரே, நான் போக மாட்டேன், நான் என்ன பண்ண மாட்டேன், நான் போக மாட்டேன் ஆண்டவரே. ஏன் போக மாட்டேன்? நீங்க போங்க ஆண்டவரே, மன இறக்கம் உள்ள தேவன், நீங்க இப்படித்தான் சொல்லுவீங்க, அழிப்புன்னு சொல்லுவீங்க, அந்த தேசத்தை நான் அழிச்சணும்னு சொல்லுவீங்க, நீங்க மறுபடியும் அழிக்க மாட்டீங்க. நான் அப்படிப்பட்ட இடத்துக்கு நான் போக மாட்டேன். என்ன பண்ண, தர்சிக்கு ஓடணும், தூக்கி எடுத்து போட்டாரு கடல்ல, மீன் வயிற்றுக்குள்ள போய் 3 நாள் இருந்தான். அவன் கட்ட உபத்திரவம் பட்ட கண்ணீர் அங்க போய் கத்திர தூச்சா, கத்த நாமத்தை மகிமைப்படுத்தான். மீன் எடுத்து கக்கி என்ன பண்ணிச்சு, கரையில போட்டுச்சு. கர்த்தர் சொல்லுகிறார், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 ஜனங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. நீங்க அவர் போல கூப்பிடணுமே. எங்க கூப்பிடுறீங்க? உபத்திரம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, கண்ணீர் வரும்போது அவன் கர்த்தரை அறிஞ்சிருந்தான். யோனா, மோசே கர்த்தரை அறிஞ்சிருந்தாப்புல. ஆண்டவரே, நான் போக மாட்டேன் ஆண்டவரே, இந்த ஜனம் வனலா கழுத்துள்ள ஜனங்க, நான் போய் பார்வன் கிட்ட நான் என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். மோசே, உனக்கு வாயா யாரோன்னு அனுப்புறேன், சகோதரன் அனுப்புறேன், என்னை ஆராதிக்க நாமத்தை மகிமைப்படுத்த கொண்டு வா. வந்தாங்க, வர சொல்லலாம், முறுமுறுத்தாங்க. செங்கல் 2 பக்கம் அப்படியே நிக்குது தண்ணி. 18 கிலோமீட்டர் அப்படியே நடந்து போனாங்க. வட்டாந்தரையை போல நடந்து வெளியே வந்தாங்க. கண்ணால பார்த்தாங்க, தவறுகளை பார்த்தாங்க, பேனை பார்த்தாங்க, வெட்டுக்கிளிகளை பார்த்தாங்க, வானத்து மன்னாவை போசித்தாங்க, சாப்பிட்டாங்க. காடுகளை கொண்டு இறைச்சியை கொண்டு போசித்தாரு, சாப்பிட்டாங்க. பாதரட்சிகள் பழமை ஆகாதபடிக்கு என்ன பண்ண, பாதரட்சி கொடுத்தாரு, போட்டுக்க வஸ்திரத்தை கொடுத்தாரு. நாமளும் அப்படித்தான், தரித்திரம், போட்டுக்க வஸ்திரம் கிடையாது, யாரோ போட்ட துணி போட்டோம். ஆனா கர்த்தர் நடத்தி வந்த பாதை என்ன பண்ணிட்டோம், மறந்துட்டோம். அவர்கள் மறந்தாங்க. வனாந்தரத்தில் பிணங்களா விழுந்தாங்க. கழுகுகள் என்ன பண்ணப்பட்டதான், சரீரத்தை இடப்படுது, பட்சித்தது. நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். சத்தியத்தை அறிஞ்சோன்னு சொல்றோம், கடந்து வந்த பாதையை ஒரு நாள் என்ன பண்ண நினைக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில விடுதலை இல்லை? வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடாதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் பிரிவினை உண்டாக்குகிற தடை என்ன தெரியுமா? நம்முடைய பாவமே, நம்முடைய அக்கிரமமே, வேற எதுவுமே கிடையாது. நமக்குள்ள இருக்கிற பாவம், நம்முடைய அக்கிரமம் தேவனுக்கு முன்பாக பிரிவினையை உண்டாக்கி தேவனை நம்மை விட்டு என்னப்படுத்ததான், தூரப்படுத்துது. ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய பார்வைக்கு செய்வதெல்லாம் எப்படி இருக்கு, நன்மையாய் தெரிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய பார்வையில நாம் எப்படி இருக்கிறோம். அவர் பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்க, ஏற்ற சமயத்தில் அவர் உயர்த்துவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நாம் என்ன பண்றோம் சொல்லுங்க, முந்தி ஓடுறோம், முந்திக்கிறோம். நடக்குமா, நடக்காதா? கர்த்தர் செய்வாரா, நமக்கு செய்ய மாட்டாரா? யாரை நம்பணும்? ஜீவனுள்ள தேவனை. உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னார், ஆசீர்வதிப்பார், விடவே மாட்டார். அவர் வாக்கு கொடுத்தார், வாக்கு மாறாத தேவன். ஹல்லேலூயா. இந்நாள் வரைக்கும் ஏசப்பா என்னை காத்துக்கணும். நான் எப்போ கர்த்தரை போய் கரம் பிடிச்சேன், அன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னேன், நானா வந்து உன்னை பிடிக்கலாண்டவரே, நீங்க தான் என் கரத்தை பிடிச்சிருக்கிறீங்க, நான் பின்மாற்றமாய் கடந்து போறதால என் கரத்தை நீங்க விடவே கூடாது. எனக்கு வர உபத்திரம், எனக்கு வர கஷ்டம், எனக்கு அப்படியே ஜீவனே போற ஒரு சூழ்நிலை உருவானாலும் உண்மை விட்டு நான் மாறிவிட போகவே கூடாது ஆண்டவரே. என் நித்தியத்தில் என்னை கொண்டு போய் சேருங்க, எனக்கு அது போதும். முதல்லலாம் எவ்வளோ பண ஆசை இருந்தது, இப்படி செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செஞ்சு அப்படியெல்லாம் பெரிய ஆள் ஆகணும். ஆனாலும் என் சிந்த எண்ணம் ஒரே ஒன்று தான், கர்த்தர் வேதத்தை வச்சுன்னு சொல்ற அறிவார். என் சின்ன வயசுலேருந்து திக்கற்றவங்களுக்கு, பரதேசிங்களுக்கு, விதவிங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு எடுத்து செய்யணும். நான் எனக்கு வர வருமானத்தில் அந்த சிந்தையோடு தான் நான் ஓடனேன். என் தேவன் அறிவார். அதுக்கு சாட்சி என் மனைவி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் இப்பவும் சொல்ற கர்த்தருடைய சமூகத்துல பணத்து மேலே, பொருள் மேலே, இருக்கத்து மேலே, உலகத்து மேலே நிச்சயமா சொல்ற ஒருபோது எனக்கு ஆசையே கிடையாது. ஒரே ஒண்ணுதான், என் தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம என்ன பண்ண, சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை? அவர் அறிகிற அறிவு இல்லை, அவர் மேல ஒன்றிய நம்பிக்கை இல்லை. அதனால தான் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல எப்படி இருக்கிறோம், பதறோம், அப்படியே ஓடி ஓடி போய் அங்கலாய்க்கிறோம். இருதயம் என்ன பண்ணுது, அங்கலாய்க்குது. சமாதானத்தை ஒரு நாளும் இல்லை. பாருங்க, வேதத்தில் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோட கூட இருக்கிறாராம்.
உலகம் தரக்கூடாது, நீ சமாதானத்தை நான் உனக்கு வச்சுட்டு போறேன்னு சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் பதட்டமே படல. 38 வருஷமா உட்கார்ந்த இடத்துல நல்ல ஆகாரத்தை சாப்பிட்டு நல்ல திருப்தியா இருந்தான். ஒரு நாள் வந்து உணர்வு, அந்த உணர்வு வந்து மாறணும். கர்த்தர் அவனுக்கு என்ன பண்ணாரு? எழுந்து நடக்க செய்தார். நம்ம வாழ்க்கையில் அப்படிதான், நமக்கும் ஒரு நாள் கண்டிப்பா உணர்வை கொடுத்திருப்பார். அது இந்த நாளா இருக்கிற இந்த விடுதலையின் உபவாச கூட்டத்துல என் தேவனாய் கர்த்தர் உன்னை விடுதலை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மனம் கசந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் தகப்பனே, பரத்திற்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், என் பாவங்களை மன்னியும், என் அக்கிரமத்தை மன்னியும். ஆண்டவரே, என் துன்மார்க்க சிந்தைகளை மன்னியும். தேவனே, உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, பாவுடைய கரத்தில் என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மனதார தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பனீர் இரக்கத்தை பாராட்டுமா. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் தகப்பனே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன காரியத்தில் விடுதலை பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு தடையாய் காணப்படுகிறதோ, தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும், இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். என் தகப்பனே, ஏசப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, எனக்கு சமாதானம் கிடைக்காதா, ஆண்டவரே எனக்கு ஒரு மன நிம்மதி கிடைக்காதா என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்தை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு பரிபூர்ணமான விடுதலை இயேசுவின் நாமத்தினால் கட்டளையிட்டதற்காக சாத்தான் கொண்டு வருகிற சகல சூழ்ச்சிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். சமாதான குலைச்சலை உண்டாக்குகிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். வியாதியை கொண்டு வருகிற சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். வட்டி கடன்களை கொண்டு வந்து சம்பாதிக்கிற சம்பாதியம் ஆண்டவரே, அந்நியர்கள் புசிக்க முடியாத காரியத்தை செய்து வருகிற ஆண்டவரே பாரம்பரிய சாப கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். தரித்திரத்தை கொண்டு வந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கூடாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் உபத்திரத்திலும் கஷ்டத்திலும் கண்ணீரிலும் வியாகுலத்திலும் சஞ்சலத்திலும் தன் படுக்கையை கண்ணீராய் நினைக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, சத்தியம் வெளிப்படக்கூடாதபடிக்கு இந்த இடத்துல ஒரு எழுப்புதல் காணக்கூடாதபடிக்கு மரித்தோர் உயிரோடு எழும்பவும் ஆண்டவரே, சூம்பின கையுடர் கை வளரத்தக்கவும் கண்ணில்லாத குருடர்கள் கண் பார்வை அடையத்தக்கவும் என் தகப்பனே, இந்த சத்தியம் வெளிப்படக்கூடாதபடிக்கு தடைகளை கொண்டு வருகிற மறைமுகமான சேசப்பா சூழ்ச்சிகளை செய்து வருகிற சத்துருக்களின் கிரியைகள் ஆண்டவரே, வாழ மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத சேனைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். சத்தியம் சத்தியம் என்று சத்தியத்திற்கு வைராகியமாய் நிற்கிற ஊழியக்காரனாக அடியன் குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இந்த கல்லின் மீது மோதுகிறவன் நெருங்கி போவான் என்று சொன்னீரே ஆண்டவரே, பில்லி சூனிய கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஏவி விடப்பட்ட குட்டிச்சாத்தர்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஏசப்பா, அந்த குடும்பத்திற்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சகல சத்துருக்களின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சத்தியத்திற்கு சாட்சியாய் வைராகியமாய் ஏசப்பா, இந்த சபையை இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிற உன்னதமான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆவியானவரே, என் தகப்பனே, சபை வளர்ச்சி பெறக்கூடாதபடிக்கு, சபை கர்த்தாவை சத்தியத்துக்கு சாட்சியாய் எழும்பக்கூடாதபடிக்கு எங்களில் காணப்படுகிற அக்கிரமம் துன்மார்க்கம் ஆண்டவரே பொல்லாத சிந்தனைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். மாமிச ஜென்ம கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே, என் பாதத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாத தடைக்கு நான் இடையூறாய் இருப்பேனானால் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களிலிருந்து கழுவி பரிசுத்தப்படுத்தும் என்று சொன்னீரே. என் தகப்பனே, இந்த சபைக்கு விரோதமாய் என் தகப்பனே நான் சிந்தித்திருப்பேனானால், என் தகப்பனே, இந்த சபைக்கு விரோதமான காரியத்தை ஊழியத்திற்கு விரோதமாக சபை எழும்பக்கூடாதபடிக்கு என் கிரியைகளும் ஆண்டவரே, என் அந்தரங்க பாவ அக்கிரமங்களும் தடைகளாய் காணப்படுமானால் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இதை காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே,
வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். என் ஆசீர்வாதத்திற்கு தடை என் பாவம் என் அக்கிரமமே என்று சொல்லி உள்ளான இருதயத்தில் தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பன் இரக்கத்தை பாராட்டும் ஆண்டவரே. என் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் கொடுக்கப்பட்ட சபையினுடைய விசுவாசி குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அநேக குடும்பங்களுக்கு கடந்து போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பாரத்தில் அநேக குடும்பங்கள் விழுந்து கிடக்கிறது அப்பா. வட்டி கடன்களிலே விழுந்து கிடக்கிறது ஆண்டவரை. ஆராதிக்கும்படி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்பி வருகிற பிள்ளைகளுக்கு விரோதமாய் என் தகப்பனே வேலைகளை கர்த்தாவே சாத்தான் கொண்டு வந்து உபத்திரத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்து ஆவியானவரே ஆராதனைக்கு கடந்து வராதபடிக்கு அநேக ஆத்துமாக்கள் தடையாய் காணப்படுகிறது ஆண்டவரே. தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிறுவனமாகட்டும். கருத்தில் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆகாரத்திற்காக வேதனை ஆண்டவரே கண்ணீரோடு வேதனைப்படுகிறார்களே. என் தகப்பனே, கையின் பிரயாசத்தை கொண்டு வந்து கர்த்தாவை வட்டிக்கு கொடுக்கும் போது மனவேதனையோடு துக்கத்தோடு காணப்படுகிறார்களே ஆத்துமாக்கள். ஆண்டவரே, இந்த சபைக்கு கடந்து வருகிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் என் தகப்பனே ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஊழியக்காரனாக அடியேன் மனப்பூர்வமாய் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சகல தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். என் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தரித்திரங்கள் மாறட்டும், கஷ்ட கண்ணீர்கள் மாறட்டும், வேலை வாய்ப்புகள் வழிவாசல்களை திறந்து தாரும் ஆண்டவரே. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையும் உத்தமமாய் கர்த்தாவின் ஆராதிக்கும்படி நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நீர் முன் குறித்திருக்கிற உன்னதமான ஆத்துமாக்களை கொண்டு வாரும் அப்பா. ஆண்டவரை யார் யாரெல்லாம் இந்த சபையில கடந்து வந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நீர் மன விருப்பத்தோடு காணப்படுகிறீரோ உடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. திரளான ஆத்துமாக்களை கொள்ளுவார் நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொரு பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வாதம் கரத்தில் ஒப்பு கொடுக்க. பரிசுத்தமுள்ள எங்கள் தகப்பன், இந்த விடுதலையின் உபவாச நாட்களில் எங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. சத்ருவானவன் வெள்ளம் போல திரண்டு வருகிறான். ஒவ்வொரு நாளும் யாரை விடுங்கலாமோ என்று வகை தேடி திரிகிறான். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே அவன் தலைகளை இயேசுவின் நாமத்தினாலே நசுக்குகிற மாட்டவரே. இனி எழும்பக்கூடாதப்பா. என் சமூகத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவன் கொச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை விடுங்கலாமோ என்று வகை தேடுகிறான். அவன் தலைகளை நசுக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில். நாங்கள் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இனி ஆண்டவரே துக்கமோ கண்ணீரோ வியாகுலமோ சஞ்சலமோ என் தகப்பனை ஒரு நாள் நாங்கள் துக்கத்தோடு காணப்பட மாட்டோம். உடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு எப்பொழுதும் ஆண்டவரை திட நம்பிக்கையாய் ஆண்டவரை ஜீவிக்க, வார்த்தையை நிலைத்திருக்க, சத்தியத்திற்கு சாட்சியை ஜீவிக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தும் ஆசீர்வதி தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.